என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, வேதத்தின் அதிசயங்களை தியானிக்கத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமற்ற நிலையிலிருந்து தேவனுடைய கருவியாய் மாறுதல் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட வேதத்தின் மகத்துவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் வாஞ்சித்தேன். இன்சிக்னிஃபிகன்ஸ் டு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற தலைப்பிலே எனக்கு என்னுடைய மனதை கவர்ந்த the key text for the hour of this meditation, இந்த தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட அந்த திறவுகோல் வசனம் அப்படின்னு இங்கிலீஷில் இருந்து அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண கீ டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே ஏசாயா 41 அதிகாரம் 14வது வாக்கியம் நம்ம வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 14 ரொம்ப அற்புதமாக வாசித்தாங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுது யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்னு கூப்பிட்டார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். யாக்கோபு ஒரு பூச்சியை போன்றவன், இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஜனம் ஒரு சிறு கூட்டம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய சபை இன்னைக்கு எப்படி இருக்குதான் வேதம் சொல்லுது, ஒரு குடிலை போல, ஒரு குச்சிலை போல, ஒரு குடிலை போல இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேத புத்தகம் மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது யோபு 25:6 புழுவாய் இருக்கிற மனிதன், ஆண்டவருடைய பார்வையில் மனுஷங்க எல்லாரும் புழு மாதிரி இல்லை, ஆண்டவர் ஒன்றுமில்லாத நிலைமையில் ஒரு புழு அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்லெஸ் க்ரீச்சர். அதுக்கு யாரும் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. நடந்து போகும்போது சில சமயம் காலில் செருப்பில் மிதிப்பட்டு அது செத்து கூட போயிடும். ஹெல்ப்லெஸ் க்ரீச்சர், ஒரு அற்பமான ஜீவ ஜந்து, அது ரொம்ப சிறியது. புழுவாய் இருக்கிற மனிதன், பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரன் எம்மாத்திரம் என்று யோபுனுடைய புஸ்தகத்தில் 25:6 பார்க்குறோம். அருமைநாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது சங்கீதக்காரன் 22:6 இவ்விதமாக அவர் சொல்றார். இது ஒரு மெசையானிக் ப்ராஃபஸி, இயேசுவை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். அவருடைய பாடு மரணம் எப்படி இருக்க போகிறது, அவர் இந்த பூமியில் எப்படி தோன்றுவார், காட்சி அளிப்பார், எப்படி மரிப்பார் என்பதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53 அதிகாரம் இளங்கிளையை போல, வறண்ட நிலத்திலிருந்து துடிக்கிற வேரை போல என்று சொன்னது போல சங்கீதக்காரன் சங்கீதம் 22:6 சொல்றாரு, நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்த அருமைநாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்திலே, அவர் சிலுவையிலே அவர் சாகின்ற தருவாயிலே, நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தருவாயிலே அவர் ஒரு புழுவை போல காணப்பட்டார். அவர் சொல்றார், நான் மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டிருந்தேன் என்று அவர் சொல்றார். இயேசுவுக்கு அந்த பாடு என்று வேதம் சொல்கிறது. மனுஷனால் நிந்திக்கப்பட்டவராக இருந்தார், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டவராக இருந்தார், ஒரு புழுவை போல என்று வேதத்திலே அவர் பட்ட பாடுகளை நாம் பார்க்கிறோம். எனவே அநேக நேரங்களில் நாம் மனிதர்களுடைய பார்வையிலையும் சரி, உலக மக்கள் பார்வையிலையும் சரி, மெய்யாகவே நாம் ஒரு புழுவை போல, ஒரு பூச்சியை போல இருக்கிறோம். உபாகமம் 7 அதிகாரம் 7வது வாக்கியத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உபாகமம் 7 அதிகாரம் 7வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஒரு புழுவை போல இருந்தீங்க, ஒரு பூச்சியை மாதிரி இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொஞ்சமாய் இருந்தீர்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இந்த உலகத்தில்? கொஞ்சமாய், ஒரு 2% என்னமோ தான் சொல்றாங்க, கொஞ்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் சொல்கிறாங்க, நாம் ஆண்டுடைய வேலையை தேவ வல்லமையோடு செய்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒரு பெரிய சேனையாய் நம்மால் இருக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்த்த வண்ணமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமையான நிரப்பப்பட்டு இந்த ஊழியத்தை நாம் செய்து முடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சபை ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்க வேண்டிய ஒரு திருச்சபை. ஆனாலும் ஆண்டவர் அநேக பிள்ளைகளை இந்த சத்தியத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். கடைசி நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியம் மெய் என்பதை கண்டு கொள்வார்கள். நாம் அநேக ஜனங்களிலும் சிறியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ புழுவா இருக்கிறியா, நீ பயப்படாத, நீ பூச்சியா இருக்கிறியா, பயப்படாத, மக்கள் பார்வையில் புழு மாதிரி இருக்கிறீங்களா, பூச்சி மாதிரி இருக்கிறீங்களா, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர்னு சொல்றீங்களா, ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருவாகிய பிசாசானவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணி வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணி வைத்திருக்கிறான். இல்லை, அவன் சிம்சோனுக்கு ஒரு கண்ணி ஆயத்தம் பண்ணான், ஏவாளுக்கு ஒரு கண்ணி ஆயத்தம் பண்ணான். நம்ம எல்லாருக்கும் அவனால் ஒரு கண்ணி ஆயத்தம் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? மெசேஜஸ் டு யங் பீப்புள் சொல்லுது, அவன் ஒரு ஸ்டடி, ஒரு படிப்பு படித்து கொண்டிருக்கிறானாம். என்ன படிப்பு அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க. மண்டை ஓட்டு ஆய்வியல் படித்துக்கிட்டு இருக்கானா. எப்போ இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கானா? ஆதாம் காலத்துல இருந்து. ஏன்னா அவனுக்கு நம்ம மனசுல என்ன இருக்குன்னு he cannot read our mind. நம்ம மனதில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. unless and until you say it out. நீங்க வெளியில சொன்னால் ஒழிய அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கும். thank God, praise the Lord that he cannot read our mind. சிலவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணும்போது அமைதியா ஜெபம் பண்ணுங்க, சாத்தான் கேட்டுருவான் அப்படிம்பாங்க. அதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க எப்பெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணதுக்காக உங்களை ஆயத்தம் பண்ணிட்டீங்களோ பரலோகத்தின் தேவதூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஆமென். எனவே நம்ம அதுக்கு பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோட எழுந்து உரத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. சாத்தான பக்கத்தில் வந்து கேட்டுட்டா இருப்பான், ஆண்டவர் விட மாட்டார் அப்படியெல்லாம். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் he cannot read our mind. நம்ம மனசுல இருக்கிறது என்னங்கிறது அவனால வாசிக்க முடியாது. அதுக்காக அவன் என்ன செய்யறானா, ஆதாம் மண்டை ஓடு எப்படி இருந்துச்சு, ஆபிரகாம் மண்டை ஓடு எப்படி இருந்துச்சு, ஜான் மோசஸ் மண்டை ஓடு எப்படி இருக்கு, அவன் மூளை எப்படி இருந்திருக்கும், இவன் மூளை எப்படி இருந்திருக்கும்னு யூகிக்கிறான். இவன் எந்த கண்ணியை வச்சா அதுல விழுமா அப்படிங்கிறத ஒரு கெஸ் பண்றான். யூகித்து நமக்கு ஏற்ற கண்ணியை அவன் ஆயத்தம் செய்கிறான். எனவே நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. எனவே சாத்தானுடைய கண்ணியில ஒண்ணு என்ன தெரியுமா? டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்ந்து போறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சோர்ந்து போறேன் பாஸ்டர், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். இவங்க என்னைய பார்த்து அப்படி சொல்லி இருக்கலாமா பாஸ்டர்? இல்ல, ஒருவேளை மனுஷன் சொல்லலாம், ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே. எனவே the fear of man, மனிதர்களால் வருகிற பயம். 2026ஆம் ஆண்டுல தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய திருச்சபை மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எனவே மனுஷனுக்கு நாம் பயப்படக்கூடாது. the fear of the future, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். சிறு புழுவா போல இருக்கிறீங்களா, பூச்சிய மாதிரி இருக்கிறீங்களா, எதிர்காலத்தை கொடுத்து பயப்படாதீங்க. ஃபியர் ஆஃப் லேக், எனக்கு ஏதாவது குறைவு வந்துரும் நினைக்கிறீங்களா, தேவனுடைய சபையே பயப்படாதே ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைங்க இதை குறித்தெல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு என்ன வந்தாலும் அவர் என்னை போஷிப்பார். ஏன் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எனக்கு சில சமயம் சில விசுவாசிகளை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நபரை குறித்து சமீபத்தில் கேள்விப்பட்டேன். 4th ஸ்டேஜ் கேன்சரில் கண்டுபிடிச்சாங்களாம் டாக்டர்ஸ். கண்டுபிடிக்கும் போதே 4th ஸ்டேஜ். நடக்க முடியாத சூழ்நிலையில் போய் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சர்ச்சுக்கு வராரியா. சங்கீதக்காரன் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் அங்கே இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். அப்படிங்கிறதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு பயங்கரமான காரியங்களை சத்ருவாகிய பிசாசானவன் தூண்டி விட்டு, தேவனுடைய திருச்சபைக்கு பின்பதாக வெள்ளம் போன்ற நதியெல்லாம் தூண்டி விட்டு உபத்திரவத்தை
உபத்திரவம் என்னும் குகையில சபையை பிசாசு தள்ள பார்த்தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சாத்தானை கண்டு என்ன செய்யல? தொடை நடுங்கிகளாக நிற்கவே இல்லை. எவ்வளவு உபத்திரவங்களை கொடுத்தாலும் தேவனுடைய திருச்சபை அந்த உபத்திரவங்களை ஜெயித்தது என்று வேதம் சொல்கிறது. He is at war. தேவனுடைய சபையோடு பிசாசானவன் யுத்தம் செய்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்களோ? He is at war. அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். வெளியாகமம் 12ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் சொல்கிறது, அந்த சந்ததியான மற்றவர்களுடனே அவன் யுத்தம் பண்ண சென்றான் என்று. அது யுத்தம் பண்ண போயிற்று என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. He is at war. எனவே தேவனுடைய சபை ஒரு யுத்தத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த யுத்தத்தில் நம்ம யார் பக்கம் நிற்க போறோம்? நீங்க புழுவா இருந்தாலும் பரவாயில்ல, பூச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பட்சத்தில் நின்னீங்கன்னா வெற்றி நமக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பட்சத்தில் சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டு என்று கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு வெற்றியை உறுதி அளிக்கிறது. நமக்கு கடைசி நாட்களில் ஒரு ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சட்டங்கள் இயற்றப்படும். சண்டே லா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளூ லான்னு இருக்கு. சீக்கிரத்தில் அதை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ப்ளூ லா அப்படின்னு சொல்லி இருக்கு. எனவே இப்படிப்பட்ட சத்ருவாகிய பிசாசனுடைய கண்ணிகள் தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாக வரும் பொழுது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது, இல்லை ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஒரு பரீட்சையாக இருந்தது. கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்வது, அதிலும் முக்கியமாக 4வது பிரமாணம் ஒரு பரீட்சையாக மாறப்போகிறது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இல்லை நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அந்த சட்டம் ஏற்றப்பட்டால், ப்ளூ லா ஏற்றப்பட்டால் அதில் என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் அதில் ஏற்கனவே அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த பேப்பர் என் கையில் நான் படித்து முடிச்சுட்டு திருச்சபையில் மூலக்கரைப்பட்டி பக்கம் நான் ஊழியம் செய்கிற அந்த நாட்களில் என் கையில் என்கிட்ட ஆங்கிலத்தில் இந்த பேப்பர் இருந்துச்சு. நான் அந்த பக்கம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை சோ கால்டு பாஸ்டர் ஒருத்தர், இதை நானும் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாஸ்டர் எங்கள் விசுவாசி கையில் கொடுத்து, உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கொடுங்க, இப்படி ஒரு சட்டம் வரும்போது உங்கள் பாஸ்டர் என்ன செய்வாருன்னு கேளுங்க அப்படின்னாரு. அது தமிழில் இருந்துச்சு. அது இதையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவர் கையில் இருந்துச்சு. அவர் கேட்குறாரு, இப்படி ஒரு சட்டம் வந்தால் நீங்கள் உங்கள் பாஸ்டரை சார்ந்த விசுவாசிகள் என்ன செய்வீங்கன்னு. நான் சொன்னேன், பிரைஸ் எல்லாம் நல்ல கேள்வி கேட்டார். நாங்கள் ஆண்டுடைய வேதத்தின் அடிப்படையில் மாத்திரம் அணிவகுத்து நிற்போன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். வேதத்தில் எது சொல்லப்படலையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்பட வேண்டும். எனவே அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இட் வில் பி ஆஃப் யுவர் ஓன் ஃப்ரீ வில். நம்ம தெரிந்து கொள்றது அது. நான் ஆண்டவர் பக்கம் நிற்கணுமா சாத்தான் பக்கம் நிற்கணுமான்னு யாருக்கும் பயந்து தீர்மானம் எடுக்கிறதல்ல. என்னுடைய மனசாட்சி, நான் பயிற்றுவிக்கப்பட்ட என் மனசாட்சி வேதத்தின் அடிப்படையில் அது என்ன சொல்லுகிறது? பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இந்த முத்திரையை பெற்றுக்கொள்கிறவர்கள் மீண்டும் மனம் திரும்ப முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் ஆஃப் சாய்ஸ் கிடையாது. எனவே we have to take a bold decision. நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் மை சேவியர். இயேசு எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி நான் என்ன செய்யணும்? சாத்தானை ஜெயிக்க வேண்டும். எல்லாத்துலேயும் every promise in the book is mine. இந்த வேத வசனம் சொல்லும் வாக்குத்தத்தங்கள் என்னுடையவைகள் அப்படின்னு. நமக்கு கொடுக்கப்பட்ட மெசஞ்சர் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரி நமக்கு சொல்றாங்க, God will work a work in our day. ஆண்டவர் ஒரு வேலையை செய்ய போகிறார். இதுவரையிலும் யாரும் கண்டிராத வேலையை ஆண்டவர் நம் காலத்தில் செய்ய போகிறார். அவர் அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அந்த வேலையை அவர் என்னில் செய்வதற்கு, எனக்காக அவர் அந்த வேலையை செய்யும் பொழுது அவர் பட்சத்தில் நான் இருப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? இல்லை சொன்னேன், சாத்தான் தேவனுடைய திருச்சபைக்கு பல கண்ணிகளை கொண்டு வரலாம், பயமுறுத்தலாம், உயிர் சேதம் கொடுப்பேன்னு சொல்லி பயங்காட்டலாம். சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நான் நம்பி நிலை நிற்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு சாத்தான் எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாலும், ஏன் வஞ்சகங்களை கொண்டு வந்தாலும், கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாத்தான் செய்வான். நம்ம பயந்துருவோமா? ஓடி போயிடுவோமா?
ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், அவன் எவ்வளவு பெரிய வஞ்சகத்தை செய்யறானோ, எவ்வளவு பெரிய அற்புத அடையாளத்தை செய்யறானோ, நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது, God is going to impart this church. ஆண்டவர் இந்த சபையை வல்லமையினால் நிரப்ப போகிறார். ஆமென். இன்னைக்கு சின்ன கூட்டம் மாதிரி இருக்கிறோம், ஒரு புழுவ மாதிரி இருக்கிறோம், ஒரு பூச்சிய மாதிரி இருக்கிறோம். பாஸ்டர் இந்த சத்தியத்தை நாங்கள் எப்படி போய் சொல்றது பாஸ்டர்? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ சொல்லு, அது உன் கடமை. ஆண்டவர் வல்லமையினால என்ன செய்வாரு? நிரப்ப போகிறார். பின்மாறி முன்மாறி பின்மாறி ஆவியினால நிரப்பும் போது இந்த சபை வல்லமையோடு இந்த சத்தியத்தை என்ன செய்யும்? அறிவிக்கும். அநேகர் இந்த சத்தியத்தை கண்டுகொள்ள போகிறார்கள் என்று சொல்லி நமக்கு தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாக்கு தத்தத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாயா 41:15, ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். ஆமென். எப்படி மாத்துவாரா? போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புழுவை பார்த்து சொல்றாரு, ஒரு பூச்சியை பார்த்து சொல்றாரு, ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எந்திரமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கதைகள் எல்லாம் இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அற்புதமான கதைகளை நமக்கு சொல்லுகிறது. அதில் ஆசா என்று சொல்லி ஒரு ராஜாவை பார்க்குறோம். இந்த ஆசா நல்ல ஒரு ராஜா. எனக்கு ஆரம்ப காலத்தில் அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஆண்டவருக்கான அர்ப்பணிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை எத்தியோப்பிய ராஜா சேரா பெரிய சேனையோடு இவரை எதிர்த்து வரும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஆதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அற்புதமா, சிறுமந்தையே நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே சிறுமந்தையே. ஏன் பயப்படக்கூடாதா? இன்னைக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாமே, எங்கே நம்ம கெட்ட போகிறோம், எங்கே நிலத்தை வாங்க போகிறோம், பல காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நீங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். நீங்க இந்த உலகத்தில் இதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஒரு நபருக்கு சத்தியத்தை சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எப்படியாவது சத்தியத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் சத்தியத்தில் நல்லா இருக்கிறாங்க. சமீபத்தில் என்கிட்ட தொலைபேசியில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சொன்னார், பாஸ்டர் எங்களை இந்த சத்தியத்தில் கொண்டு வந்தீங்க, ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர் பாஸ்டர், ரொம்ப ஆச்சரியமாக நடத்துகிறாரு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்களும் கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்களை ஆண்டவர் நடத்துவார் பாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. நம்ம சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்த ஒரு விசுவாசி நம்ம பார்த்து சொல்கிறாரு, பாஸ்டர் ஆண்டவர் நீ நல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு பாஸ்டர், உங்களையும் நடத்துவார் பாஸ்டர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா. உங்களுக்கு பரலத்தில் ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கு, ஒரு பட்டணம் இல்லை, ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, he gives us intense care. நம்ம மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிற. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னைய கண்டுக்கவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் ஏன் என்னைய பார்க்க மாட்டேங்கிறாரு? யோவான் 10:11 சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:27 ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், பெயர் சொல்லி எனக்கு தெரியும். அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவராமே. இல்ல நட்சத்திரங்கள் இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு காலத்தில் 1000 நட்சத்திரம் இருக்கும் நாங்க, அப்புறம் 10,000 நாங்க, அப்புறம் லட்சம் நாங்க, அப்புறம் கோடி நாங்க. இன்னைக்கு சொல்றாங்க கடற்கரை மணலத்தரைவாய் நட்சத்திரங்கள் இருக்கு, நம்மளால என்ன முடியாதுன்னு விஞ்ஞானி சொல்றான். அவைகளையெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உங்களை மறந்துருப்பாரா? உங்க பேர் அவருக்கு தெரியாம இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் சமுத்திரத்தின் ஆழத்துல போனாலும் உங்க கை இனி அங்கேயும் பிடிக்கும் ஆண்டவரே. நான் உயர பறந்து அங்க நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, உமது காந்திக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? எங்க போக முடியும் ஆண்டவருக்கு மறந்து? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. சில சமயம் சிலர் கேட்பாங்க, நான் பரலத்துக்கு வந்துருவானா வரமாட்டானா? அவங்க வந்துருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன் கேட்கிறோம்? ஏன் கேட்கணும்? விசுவாசம் இல்லாதனால அந்த கேள்வி வருது.
எனக்கு அன்பான சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் ஜீவனுள்ளோர் தேசத்துல அந்த நித்திய வாழ்வை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன்? ஆவி விசுவாசத்துல கெட்டு போயிருப்பேன். அந்த கேள்வியே வரக்கூடாது. என் ஆண்டவர் என்னை ரட்சிக்க, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் பாருங்க, 29 யோவான் 10:29, அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நீங்க தேவனுடைய கரத்துல இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். உங்களை சத்ருவாகிய பிசாசானவன் அவருடைய கரத்துல இருந்து பறித்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை அந்த ஆடு பாதாளத்துல விழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அந்த ஆடை தூக்குவதற்கு, தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருந்தபடினால ஆண்டவர் அந்த சிறு மந்தையை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லூக்கா 12:22 எதை குறித்தெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னா, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். இல்லை, அந்த காலத்தில் பாடுவாங்க, எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுப்பேன், என்ன கலங்கிடாதே. எனவே இதை குறித்தான் நீங்க கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் அஞ்ஞானிகள் கவலைப்படுகிறார்கள், தேவனை அறியாதவங்க கவலைப்படுவாங்க. நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் நீங்க நடத்துவார் பாஸ்டர். ஒரு முறை இலங்கை தேசத்தில் ஒரு ஊழியத்துக்கு நீ கூப்பிட்டுருந்தாங்க. நான் முடிச்சுட்டு புறப்படுற நேரத்தில் எனக்கு அன்பான ஒரு சகோதரர் நவநீதன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஊழியக்காரராக இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொலம்போவில் இந்த ஸ்லம் ஏரியா மாதிரி குடிசையில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜோம்னிட்டு போயிருங்களேன் அப்படின்னாங்க. சரி போவோமே அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே போனால் ஒரு குடிசையில், ஓலை குடிசையில் ரயில்வே லெவல் கிராஸ் ரயில்வே ட்ராக், ட்ரெயின் ட்ராக்குக்கு பக்கத்தில் அந்த ஒரு குடிசையில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு அம்மா ரொம்ப தரித்திரமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு டியூமர், படுக்கிறதுக்கு கட்டில் கூட இல்லை, பாய் விரிச்சு தரையில் படுக்க வச்சுருக்கிறாங்க, பிரெயின் டியூமர். அவனுக்கு அந்த யூரின் பேக் போட்டு அவனை படுக்க வச்சுருக்கிறாங்க. தலை இப்படி சாய்க்க முடியாது, பரிதாபமான நிலைமையில் இருந்தான். எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. நான் அதாவது மனுஷீகத்தில் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். இப்படி இருக்காங்களே, பணம் வேணுமே, இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குனா எத்தனை லட்சம் தேவைப்படும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் என்ன சொல்லணும்னு ஜோம்னிக்கிட்டு இருக்கேன் மனசில். என்ன சொல்லி இவங்களை நான் ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த அம்மா என்னைய பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் பாஸ்டர், உங்கள் முகம் சோர்வாக தெரியுது, தைரியமாக இருங்க. எனக்கு அந்த அம்மா சொல்ல எனக்கு கண்ணில் கண்ணீர் வருது. அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் நம்ம ஆண்டவர் நல்லவர் பாஸ்டர், பெரியவர், எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்வார் பாஸ்டர். அந்த குடிசையை பார்த்தேன், கீழே படுத்திருக்கிற அந்த தம்பியை பார்த்தேன், எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அந்த அம்மா என்னைய பார்த்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் அடுத்த முறை வரும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாருங்கிற நம்ம சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் பரலோகத்தில் வந்து உங்களை பார்ப்பேன் பாஸ்டர். நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் என் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, அந்த விசுவாசம். இங்க எல்லாத்தையும் பாஸ்டர் அவருடைய ராஜ்யத்தில் உங்களை பார்ப்பேன், நான் என் பிள்ளை உங்களை பார்ப்பான். எனக்கு நான் சொன்னேன், இதை விட ஒரு ஐஸ்வர்யம் உங்ககிட்ட வேற எதுவுமே இல்லைம்மா. பொன்னை காட்டிலும் மேலான விசுவாசம் உங்க கையில வச்சிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். எனவே வேதம் சொல்லுகிறீர்கள், இதற்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொலை செய்வேன்னு யாராவது பயமுறுத்தினா அதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. மனுஷங்க இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு பூச்சியா இருக்கியா, நீ பயப்படாத. இந்த ஸ்லைட்ல நான் கொண்டு வரல, எனக்கு திடீர்னு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. ஏசாயா 51 அதிகாரம். ஏசாயா நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு பாருங்க. ஏசாயா 51 அதிகாரம் 12-13 வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பைபிள் எடுத்து பாருங்க, பைபிள் இருக்கு. ஏசாயா 51 12-13 வாசிக்கிறேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இருக்கா? எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க, கொஞ்சம் எல்லாரும் பைபிள் எடுங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 51:12 என்ன சொல்றாரு? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம்
என்ன சொல்றாரு? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே, அவன் கோபம் எத்தனை நாளைக்கு, என்ன நடக்குன்னு பாரு. ஆனா நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். யாருக்கு பயப்படணுமா? இந்த பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க 80 to 90 தடவை இந்த பைபிளில் பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சிலவங்க சொல்றாங்க இன்டைரக்டா, மறைமுகமா 365 தடவை இருக்கு அப்படிங்கிறாங்க. 365 தடவை பயப்படாதேன்னு இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாராம் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆனா நான் என்ன சொல்றேன், அது 80 தடவை சொன்னாலும் சரி, 90 தடவை சொன்னாலும் சரி, 365 தடவை சொன்னாலும் சரி, என் ஆண்டவர் ஒரு தடவை பயப்படாதேன்னு சொன்னா போதும். அவர் ஒரு தடவை சொன்னாலே 365 நாளைக்கு சொன்ன மாதிரி தான். பயப்படாதேன்னு சொல்லிட்டாரா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 500 தடவைக்கு மேலாக பயப்படுங்கள் என்ற வார்த்தை வேதத்தில் வருது. அண்ட் கனெக்ஷன் வித், எதற்கு ஒப்பிட்டு வருது அப்படின்னா, தேவனுக்கு பயப்படு. எத்தனை தடவைக்கு மேல வருது? 500 தடவைக்கு மேல பயப்படு. யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷருக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏன் அவருக்கு பயப்படணுமா? ஆண்டவர் சொல்றாரு, இவங்க மிஞ்சி போனா உன்னைய கொலை செய்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னைய நரகத்துல தள்ளுவேன் அப்படிங்கிறார். யாருக்கு பயப்படு? தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள். காலத்தை குறித்து கூட நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். ரூட்டட் இன் ஐடென்டிட்டி. நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு தைரியமான வார்த்தை சொல்றாரு, ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள். அவர் சொல்றாரு, பிதாவினுடைய அக்கறை, அவருடைய கவனம் உங்கள் மீது இருக்கிறது, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன் என்று. நம்ம இந்த செய்தியை போய் சொல்லணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பயப்படாதிருங்க, நீங்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்க போய். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நமக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். சின்ன கூட்டமாக தான் இருக்கிறோம், 12 சீஷர்கள் மாதிரி, படிப்பறிவில்லாத 12 சீஷர்கள் மாதிரி. இன்னைக்கு இந்த உலக தொகையை கணக்கு பார்க்கும்போது நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு சிலவங்க போறதுக்கு பயப்படுறாங்க, ஆண்டவருக்காக வேலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. நம்மளை யார் மதிப்பா? நம்மளை யார் ஏற்றுக்கொள்வா? இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்வா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து கவலையுற்று இருக்கிறோமா? பயப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, போய் ஆண்டவருடைய வேலையை செய்யுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்க கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். ஐ வில் பி வித் யூ. நீங்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? நேபுகாத்நேச்சார் சொன்னாரு, பொன்னகரி என்று அழைக்கப்பட்ட என் பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும், நான் தான் நித்திய ராஜா அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நோ, இல்ல. அந்த 3 பேர் சொன்னாங்க, நாங்க இந்த பொன்னான சிலையை வணங்கவே மாட்டோம். ஏன்னா இதற்கு மேலாக ஒரு ராஜா ஒருத்தர் நினைச்சாரு இருக்கிறாரு. இந்த சத்தியத்தை சொல்லுங்க இந்த உலகத்துக்கு. நீங்க நினைக்கிறதெல்லாம் ராஜ்யபாரம் அல்ல, என் தேவன் ஒரு ராஜ்யபாரத்தை வைத்திருக்கிறார். கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தினுடைய அரசாங்கம் ஒன்று, ராஜ்யபாரம் ஒன்று இருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன், அதை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்லுங்க. மேதிய பெர்ஷியா ராஜாக்குடைய நாட்கள் அவங்க நினைச்சாங்க எங்க ராஜ்யபாரம் நிலை நிற்கும்னு. ஆண்டவர் சொன்னாரு, தானியேல சிங்கக்கபில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, எங்க ஆண்டவர் எங்களை சிங்கக்கபில இருந்து ரட்சிக்க கிரேக்க ராஜ்யம். மகா அலெக்சாண்டர் நினைச்சாரு, உலகம் அனைத்தையும் ஆட்சி செய்ய போறேன் அப்படின்னு. கொஞ்சம் தான் இருக்கு. ராஜா மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, ராஜா நீர் பிழைக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. என் பாடியை தூக்குறது பெரிய மருத்துவர்கள் வந்து தூக்கணும், உலகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் பாடியை தூக்கணும். ஏன் ராஜா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ராஜா இந்த மருத்துவர்களால் என்னைய காப்பாற்ற முடியல, தலை சிறந்த மருத்துவர்கள் என்னைய காப்பாற்ற முடியல, இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும், எனவே அவங்களாம் என்னைய தூக்கணும். என் ரதம் கடைசியா என் பாடியை கொண்டு போகும்போது அந்த ரதத்துக்கு முன்னாடி நான் சேர்த்து வைத்த மாணிக்க கற்கள், வைடூரியம் எல்லாத்தையும் அந்த ரதத்துக்கு முன்னாடி போடுங்க, அதுக்கு மேல இந்த சக்கரம் ஏறி போகணும் அப்படின்னாரு. ஏன் ராஜா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் என்னைய காப்பாற்ற முடியலன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாத்துக்கும் மேல என் 2 கையையும் பெட்டிக்கு வெளியில வச்சு கொண்டு போங்க. ஏன்னா ராஜா உலகம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினாரு, ஆதாயப்படுத்தினாரு, அவர் போகும்போது ஒன்னையும் கொண்டு போகலன்னு தெரியட்டும் அப்படின்னு. எனக்கு கர்மான தேண்டி பிள்ளை, இனிமே ஏன் கவலைப்படுறோம், நம்ம ஏன் பயப்படுறோம்?
இந்த உலகம் நமக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. உலகத்தில் உள்ள ஆஸ்தி செல்வம் நம்மளை ஒன்றும் செய்ய போறதில்லை. பரலோகத்தின் தேவன் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். குடியானவனுடைய வீட்டுக்கு வந்தான். அங்கே நிறைய ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் நிறைய ஆடு இருந்துச்சு. அண்ட் ஸ்லைட் நம்பர் 49, நிறைய ஆடுகள் இருந்துச்சு. இப்போ அவன் கேட்டானா, இவ்வளோ ஆடு வச்சுருக்கீங்களையா, இந்த ஆடுக்கு உங்களை தெரியுமா, அந்த இல்லைன்னா அந்த உங்களை பற்றி அந்த ஆடு தெரிஞ்சு வச்சுருக்குதா எப்படி அப்படின்னு கேட்டவுடனே அவன் உடனே ஒரு ஆடை பேர் சொல்லி கூப்பிட்டானான். அவ்வளோ மந்தைக்குள்ளே ஒரு ஆடை பேர் சொல்லி கூப்பிட்டோடனே டக்குன்னு ஒரு ஆடு அப்படி தலையை தூக்கி நிமிந்து பார்த்துச்சான். அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆடு அப்படி தலையை தூக்கி நிமிந்து பார்த்துச்சான். சொன்ன பார்த்தீங்களா, நான் ஆடு அறிந்திருக்கிறேங்கிறத காட்டிலும் அந்த ஆடு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கு, என் குரல் என்னங்கிறது அந்த ஆடுக்கு நல்லாவே தெரியும். நான் கூப்பிட்டா அது எப்படி பார்க்குது பாருங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்றுச்சான். என் மெய்ப்பன் என்னை அழைத்தால் நான் முன்னாடி வந்து நிற்பேன். நம்ம மெய்ப்பன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாருங்க, பயப்படாமல் இந்த வேலையை செய்யுங்கன்னு. நான் சொல்கிறேன், நம்ம இதுவரைக்கும் அந்த வேலையை செய்யலை. அவருடைய வேலையை செய்யலை. நிறைய காரியங்களுக்கு நம்ம கலங்கினோம், தவித்தோம், பயந்தோம் இல்லை. அம்மையாருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சான். அந்த தரிசனத்தில் கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைங்க நாங்கள் ஒரு சிறு கூட்டம், புழு மாதிரி இருக்கிறோம், பூச்சி மாதிரி இருக்கிறோம், நாங்கள் போய் இந்த வேலையை எப்படி செய்கிறது, பயந்து சோர்ந்து இருக்கிறத பார்த்தாங்களாம். இப்போ ஒரு தூதன் கேட்டாராம் இன்னொரு தூதனை பார்த்து, இப்படி ஆண்டோடைய வேலையை அக்கறை இல்லாமல் கவனம் இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நாங்கள் என்னத்தை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இப்படி சோம்பலாக இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தூதன் கேட்டாராம். அதுக்கு இன்னொரு தூதன் சொன்னாராம், நோ நெவர் அப்படின்னாராம். ஒரு நாளும் அவங்க வரமாட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த வேலையை தலைமையேற்கொண்டு சிறப்போடு ஆண்டுடைய வல்லமையை பயன்படுத்தி இந்த ஊழியத்தை செய்யணும், அவங்க தான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க அப்படின்னு. தேவனுடைய வல்லமைக்காக ஜெபம் பண்ணலை, அவருக்காக காத்திருக்கலை அப்படின்னா அவங்க எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும்? இப்போ அம்மையார் சொன்னாங்களாம், இந்த தரிசனத்தை மாதிரி நான் கஷ்டப்படுற தரிசனம் எதுவும் இல்லை. இந்த விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைங்க சோறு ஊற்றி இருப்பாங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் ஊழியத்தை செய்ய தயங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம், ப்ளீஸ் ரிமூவ் திஸ் விஷன் அவே ஃப்ரம் மை ஐஸ். என் கண்களில் இருந்து தரிசனத்தை நீக்கி போட்டுருங்க ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஜனத்தை நான் பார்க்க வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தையை நம்பி துரிதமாக அவனுடைய வேலையை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அந்த கூட்டத்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக அவருடைய வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஒரு கீழக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் நல்ல விசுவாசி நமக்கு இருக்கிறாங்க. ஒரு முறை நான் சிறுவனாக இருக்கிற நாட்களில் என்னுடைய தகப்பனோடு கூட சிலரோடு அப்படி பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிணற்றண்டையில் வந்தோம். அந்த கிணற்றுக்கிட்ட வந்த உடனே அவர் சொன்னார், இங்கே தான் ஏன் குளிப்பேன் அப்படின்னாரு. இவ்வளோ ஆழமாக இருக்க டைவ் அடித்து உள்ள குளிப்பேன்யா அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு கேட்டு அவர் சொன்னார், ஐயா நான் மாத்திரம் இல்லை, நான் டைவ் அடித்து குதித்தேன் அப்படின்னா என்னைய பார்த்தா நான் வளர்க்குற செம்மறியாடு உள்ளே குதிச்சிரும் அப்படின்னாரு. நான் வளர்க்குற செம்மறியாடு உள்ளே குதிக்கும் அப்படின்னாரு. அது எப்படி அப்படின்னா, என் எஜமான் எங்கே இருப்பாரோ அங்கே தான் நானும் இருப்பேன். அது எவ்வளோ ஆழம், தண்ணி எவ்வளோ இருக்குது அதை பற்றி அதுக்கு கவலை இல்லை. எஜமான் இருக்கிற இடத்துல எஜமான் உள்ளே குதிச்சிட்டாரு, நம்மளும் இருப்போம், இருந்தால் அவர் கூட இருப்போம். எஜமானோடு கூட இருக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து இந்த துன்ப வனாந்தரத்தில் அவரோடு கூட நடக்க இல்லை. ஒருவேளை நந்தவனத்தில் நடக்கலாம், சில சமயம் காடு போன்ற இடத்துல நடக்கலாம், வனாந்தரத்தில் நடக்கலாம். நடத்துவார் மா இன்பண்ணம், மா ஆறுதல் சாரும் வண்ணம், நான் எவ்விடத்திருக்கினும் அவர் நேசக்கை என்னை நடத்தும் என்கிற நம்பிக்கையோடு பயப்படாதே சிறுமந்தையே. அந்த கடைசியில் இந்த ஒரு அனுபவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எனக்கு நேரம் இல்லை, அதனால் கடைசியாக ஸ்லைட் நம்பர் 55 அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். வில்லியம் எலிஸ் ஃபாய் அண்ட் ஹேசன் ஃபாஸ், இந்த ரெண்டு பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மீதமான திருச்சபை என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த சபை ஒரு பெண்மணி எலன் ஜி ஒயிட் அப்படிங்கிற ஒரு பெண்மணியால் தோற்றுவிக்கப்பட்ட சபையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. எலன் ஜி ஒயிட் என்கிற பெண்மணி தோற்றுவித்த ஒரு பெண்மணியால் தோற்றுவிக்கப்பட்ட சபை உங்கள் சபை அப்படின்னு என்கிட்ட பேசியிருக்கிறாங்க சிலர்.
பெண்களை நான் என்றைக்குமே உயர்வாக பார்க்குறவன் அப்படின்னு நினைச்சிருக்கிறது இல்லை. ஆண்டவர் யாரை கொண்டு பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் எதற்காக ஆண்டவர் எலன் கோல்ட் ஹார்மன் என்று சொல்லக்கூடிய அந்த எலன்ஜி ஒயிட்டை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா, அந்த 2 வாலிபர்கள், அந்த ஸ்லைட் பேக் வாங்கம்மா, அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வாலிபனாக இருக்கிறவர் வில்லியம் எலிஸ் ஃபாய் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் ஒரு சில்வந்தர் ஹேசன் ஃபாஸ் அப்படிங்கிறவர். ஆண்டவர் இவங்களுக்கு தான் தரிசனத்தை கொடுத்தார். முதல்ல இந்த ஒரு சபையை, சத்திய சபையை தோற்றுவிக்கணும் என்று ஆண்டவர் எண்ணிய பொழுது இதற்கான தரிசனங்களை ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்தார். இவங்க திடகாத்திரமானவங்க, செல்வம் இருக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை பல இடங்களில் கொண்டு போய் சொல்லுவாங்க அப்படின்னு. பட் they were hesitating. இந்த தரிசனத்தை போய் நம்ம சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க, எப்படி இதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும், ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பல காரியங்களை யோசித்துட்டு அவங்க கொஞ்சம் தயங்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி, 17-18 வயசுல மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, 2ஆம் வகுப்பு முடிஞ்சத உடனே ஒரு ஆக்சிடென்ட், அவங்க ஒரு கல் அவங்க மூக்கில் பட்டு சுவாச உறுப்புகள் உள்ளே சென்ற ரத்தத்தினால பாதிக்கப்பட்டது. அந்த பெண்மணி ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்த பொழுது, ஒரு ஜெப கூட்டத்தில் ஒரு நெருப்பு பந்து, ஒருத்தர் ஜோம் பண்ண மாட்டேன்ட்டாரு. நான் நம்பிக்கை இல்லை எனக்கு, நான் ஜோம் பண்ணாம உட்கார்ந்துருப்பேன். அவர் பேர் பிஎஸ்ன்னு ஒரு தாத்தா, அவர் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நெருப்பு பந்து இவங்களுடைய இதய பகுதியில் வந்து விழுது, எலன் கோல்ட் ஹார்மனுடைய இதய பகுதியில். அந்த தாத்தா கண்ணை முடிச்சுக்கிட்டு இருந்தவர், ஐ ஹவ் சீன் இட், ஜபத்தை நம்பாதவர், நான் பார்த்துட்டேன்னு கத்துறாரு. அவரை உழுப்பி, ஐயா என்னத்தை பார்த்த அப்படின்னு கேட்டா, நெருப்பு பந்து உருண்டு வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து எலன் கோல்ட் ஹார்மனுடைய இதயத்தில் பட்டதை நான் பார்த்தேன். அவன் சாக மாட்டா, ஆண்டவருடைய இதயத்தை பலப்படுத்திட்டாரு, ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் செய்வா அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சீக்கிரம் இறந்துருவாங்க, பலவீனமான பாண்டோம் நினைச்சாங்க. 80 வயதுக்கு மேலாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அமெரிக்காவில் மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியாவிலும் அநேக கண்டங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் இந்த பெண்மணியை பயன்படுத்தினார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வில்லியம் ஃபாய், ஹேசன் ஃபாஸ், உங்களால முடியல அப்படின்னா நான் ஒரு வாலிப பிள்ளையை வச்சு இந்த ஊழியத்தை செய்வேன். இப்ப சொல்லுங்க, இது யார் தோற்றுவிக்கப்பட்ட சபை? யார் தோற்றுவித்தது? வில்லியம் ஃபாயும் கிடையாது இல்லையா? மன்னிக்கணும் என்னுடைய, ஓகே, இது யாரால தோற்றுவிக்கப்பட்ட சபை அப்படின்னு சொன்னா, வில்லியம் ஃபாயாலையும் கிடையாது, ஹேசன் ஃபாஸாலையும் கிடையாது, எலன் கோல்ட் ஹார்மனாலையும் இல்லை. ஆண்டவர் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டார். உங்களால முடியாத ஒரு பெண்மணியை வச்சு நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னாரு. இன்றைக்கு உலகமெங்கும் இந்த திருச்சபை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மனுஷனால முடியாதது தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், 1 கொரிந்தியர் 1:27, பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே, ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. எனவே நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். புழு, பூச்சி, சிறுமந்தை, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஞானவான்களை வெட்கப்படுத்த, பலமானவர்களை அவர்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்றாரு, நீ எழுந்து போறடி. பூச்சியா இருக்கிறியா, புழுவா இருக்கிறியா, பரவாயில்ல, நீ எழுந்து போறடி. சத்தியத்தை தைரியமா சொல்லுங்க, சாட்சியா சொல்லுங்க எல்லாருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் கொம்புகளை இரும்பும் உங்கள் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அப்படின்னு சொல்றாரு. புழு மாறி, பூச்சி மாறி, சிறு பூச்சி மாறி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பூமி எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதம் அப்படின்னா, தீய சக்திகள் ஒருவேளை கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பர்வதம் போல காட்சி அளித்தாலும் ஆண்டவர் இந்த சிறு பூச்சியை பார்த்து சொல்றாரு, புழுவை பார்த்து சொல்றாரு, நீ இதெல்லாம் பதறாக்கிடுவ அப்படிங்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர். பிரச்சனைகளை பார்க்காதீங்க,
பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் நினைச்சாரு இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை டாக்டரா இருக்கலாம், நீங்க ஒருவேளை அட்வொகேட்டா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், ஒருவேளை நீங்க போதகரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, புறப்பட்டு போங்க அப்படிங்கிறார். 2023 ஆண்டுல 2026 தைரியமா காலம் முன்னாடி எடுத்து வைங்க. புலம்பாதீங்க, வருத்தப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த சத்தியத்தை நாம் எடுத்து சொல்ல ஆண்டவர் அநேக திறந்த கதவுகளை உங்கள் முன்பதாக வைக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த திருச்சபையையும் உங்களையும் இந்த திருச்சபை நடத்துகிற ஊழியக்காரரையும் பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வதற்கு, போரடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக உங்களை மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன். நல்ல பரம தகப்பனே, எங்களை பார்த்து பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற எங்களுக்கு ஒரு அன்புள்ள தெய்வம் நீங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நாங்கள் துதி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம். 2026 ஆண்டிலே நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நாங்கள் விசுவாசத்தில் பின்வாங்கிறவர்களாய் இராமல் விசுவாசத்தில் ஈடேறுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிப்பதிலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுகிற நாட்களிலே ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல, விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் போல சுடர் விட்டு பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், நற்சாட்சி பகருகிற பிள்ளைகளாய், உலக மக்கள் எங்களை பார்க்கும் பொழுது எங்களிலிருந்து நல்ல பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏதுவாக எங்களுடைய ஜீவிதம் இருக்க எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. முக்காலத்தையும் நீர் அறிந்த தேவன், நிகழ்காலத்தையும் அறிந்திருக்கிறீர். இனிமேல் எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எனவே திருச்சபைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய புயல்கள், பூசல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஆண்டவரே, சகலமும் உமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, திருச்சபைக்கு எப்பொழுது என்னென்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை வெளியாகவும் புஸ்தகத்தில் எங்களுக்கு தெளிவாக நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியிலே இந்த திருச்சபை வெற்றி பெறும் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். தேவனுடைய திருச்சபை ஒரு நாளும் வீழ்ந்து போகாது என்றும் ஆண்டவரே, ஜெயம் பெறுகிற சேனையாக கண்ணாடி கடல் அருகே அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நாங்களும் நிற்போம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே, ஒவ்வொரு மகனை மகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் அவருக்கு மாத்திரம் நாங்கள் துரோகம் செய்யாதபடிக்கு, இறுதி நாட்களிலே ஆசா கர்த்தரை தேடாமற் போனான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே, ஆண்டவரை மறந்து போகாதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கரம் பிடித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து எங்கள் அடிகளை முன்னெடுத்து வைக்க கிருபை தாரும். ஒருவேளை சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும், பிரவாகித்து ஓடுகிற யோர்தானாக இருந்தாலும், எங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அவைகள் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆசீர்வதியும். யாராகிலும் இங்கு மனபாரத்தோடு கிளேசத்தோடு வியாதிகள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, நீர் வல்லவர், வல்லமை மிகுந்தவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உம்முடைய சீஷர்களாக மாற்றும். உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாய் எடுத்து பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்கிற சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இன்றும் என்றும் சதா நாட்களுக்கும்
வருகிற இந்த புதிய ஆண்டு முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவருகை மட்டும் அனைவருக்கும் சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு